உறவுகளுக்கு வணக்கம். ஸோ அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சிவன் கோவில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடில் தெற்கு வீதியில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் வந்து வைக்கிறவங்களுக்கு ஐ மீன் பொங்கல் வச்சு நல்லா யாருது டேஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து கோலப்போட்டியுமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. கோலப்போட்டியும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 9 ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சாரீ கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா ஒர்த்தாக இருந்தது சாரீ. நான் கூட ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். பட் இதனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உண்மையிலே இந்த மாதிரியான செலப்ரேஷன்லாம் வைக்கும்பொழுது, மகளிருக்கான செலப்ரேஷன் வைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து ஸோ இரவு தூங்குகிற வரைக்குமே கூட நம்ம ஃபேமிலிக்காக, அதுவும் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு கூட அவ்வளோவா எந்த ஒரு இதுவும் தெரிஞ்சிக்காது. ஏன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல 4 பேரை பார்க்குறோம், பேசுகிறோம். ஸோ அந்த ஜாப் சம்மந்தமான விஷயங்களில் டைம் போயிடும். பட் இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலே பெரிய பெரிய விஷயங்க. ஃபேமிலின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, கூப்பிட்டு போகிறது, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றது, வீட்டில் வந்து வேலைகள் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் தான் நிறைய தாய்மார்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு செலப்ரேஷன்ஸ்லாம் வைக்கும் பொழுது உண்மையிலே நல்ல ரிலீஃப் இருந்தது. நான் நிறைய தாய்மார்கள் வந்து அங்கே பேசினவங்க இதை தான் சொன்னாங்க. பரவாயில்ல, நிறைய இடங்களில் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான தொகுதிகளில் இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுற பொழுது, ஐ மீன் பொங்கல்னு இல்லை, ஜென்ரலாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், தாய்மார்களுக்கான காம்படிஷனாக இருந்தாலும் வச்சாக்கா நல்லா இருக்கும். ஸோ வருடங்களில் ஒரு 2 முறை 3 முறை இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்பொழுது மனசுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் வந்து எங்கேருந்து தான் அவ்வளோ தாய்மார்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. உண்மையிலே அதை கண்டக்ட் பண்ண அவங்களுக்கு எனக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியல. எல்ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் யாராக இருந்தால் என்னங்க, ஏதோ வந்து இந்த கட்சி அந்த கட்சின்லாம் இல்லை, நமக்கு அதெல்லாம் இல்லை. ஏதோ வந்து தாய்மார்களுக்கு வந்து ஒரு விழா கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுவும் வந்து வின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் அப்படின்னு இல்லாமல் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ப்ரைஸுங்க அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பெண்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக நிறைய விளையாட்டு போட்டிகள் மற்றும் இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதை கண்டக்ட் பண்ண அவங்களுக்கு. கோலம்லாம் எல்லாம் அருமையாக போட்டிருந்தாங்க. என்னடா நம்மளாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரியான அளவுக்கு இது வருங்க. எவ்வளோ சூப்பராக வந்து கிராசரிஸை வச்சே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சில பேர் தானிய வகைகள், இருக்கிற கிராசரிஸ், அதை ஐ மீன் அந்த அரிசியில் வந்து கலர் பண்ணி போடுறது, அதுக்கப்புறம் வந்து பூவில் கலர் கலராக போடுறது அப்படின்னு ஒரே கலக்கல் தாங்க. லேடிஸுங்களுடைய வண்ண மயத்தை அப்படியே காமிச்சிருந்தாங்க. பாருங்கள், நாங்கள் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. எனிவே தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். புது உறவுகள் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்களை சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ கடவுள்கள் சார்ந்த விஷயமும் இருக்கும் நம்ம சேனலில். புது உறவுகள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.